ப்ளம்ஸ் ரசம் ரெசிபி. இது நார்மல் ரசம் போலவே தான் இருக்கும். நீங்கள் இது ப்ளம்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். இது லைட்டாக புளிப்பாக இருக்கிறதுனால நான் இது 2 எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானிலையை சூடுபடுத்தி ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். அது காஞ்சதும் கடுகு சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிறகு 5-6 பற்கள் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சப்பொடி, கிள்ளி போட்ட கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கிறேன். அதனால் சீக்கிரம் வணங்கிடும். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணீரோட அரைச்சி வச்சுருந்த ப்ளம்ஸ் விழுது நல்லா காஞ்சதும் ரசப்பொடியை போட்டு 1/4 கப்பு பருப்பு தண்ணீரையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு நான் இறக்கிடுறேன். அவ்வளோதான், சுவையான ப்ளம்ஸ் ரசம் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சீசனல் ஃப்ரூட். ஒரு தடவை வாங்கி இது போல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.